ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விலையேற பெற்ற நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய நடத்துதலை பெறுவதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய வசனத்தை தியானிப்போம். கண்களை மூடுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, எங்களுடைய மன கண்களை திறக்கிற வார்த்தைகளை, எங்களை எச்சரிக்கிற, நடத்துகிற, ஆதரிக்கிற தேவ வார்த்தையோடு எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துறீங்க. இன்றைக்கு மறுபடியும் எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொன்னீங்களா? பாருங்க, நாம நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒரு தேசத்தில் நீதியும் நியாயமும் இருந்தா அந்த தேசம் கனத்தை பெறும். திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி அந்த ஜனங்களுக்கு உயர்வை கொடுக்கும், கனத்தை கொடுக்கும். பாவமோ ஜனங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரும். தேசத்திலே நீதியும் நியாயமும் இருக்கும்போது அந்த தேசத்துக்கு உயர்வு உண்டாகும். தேசம் அநீதியினால் நிறையும் போது அந்த தேசத்துக்கு அவமானம் உண்டாகும். அதனால தேச தலைவர்கள் வேலை என்ன? நீதியும் நியாயமும் தேசத்தில் இருக்கும்படிக்கு ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ஞானத்தை, அந்த சாமர்த்தியத்தை, அப்படிப்பட்ட சக்தியையும் கொடுக்கக்கூடியவர் சர்வாதிகாரியாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர். எந்த தேசத்தில் நீதி நியாயம் இல்லையோ அந்த தேசம் தரித்திர தேசமாக இருக்கும். அந்த தேசத்திலே சமாதானம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, நிறைவு இருக்காது. சொல்ல போனா பஞ்சத்துல இருக்கும். இன்றைக்கு சில தேசங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்க. கை குழந்தைக்கு பால் கூட இல்லாத தேசங்கள் இருக்கிறது. உலர்ந்து போன மனிதர்கள் எலும்பும் தோலுமா எலும்பு கூடு போல இருக்கிற சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ நம்ம பார்க்கும்போது அந்த ஜனங்களும் அந்த தேசமும் ஏன் அப்படி இருக்குன்னா, ஆளுகிறவங்க சரியில்லை. அந்த ஆட்சி செய்யறவங்க சரியில்லாதப்போ அந்த தேசத்துல எவ்வளவு வளங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஜனங்க இருந்தாலும், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சீரமைக்கக்கூடிய பலன் வேண்டும். தவறான வழிகளில், குறுக்கு வழிகளில் எதையோ சாதிக்கலாம் நினைக்கிறவங்க எப்பவா இருந்தாலும் நின்று விடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. மொத்தத்துக்கே இழந்து போவாங்க. நீதி நியாயங்களோடு நீதி நியாயம் எப்படி வரும்? நீதி நியாயங்கள் முதல்ல மனுஷனுக்கு மாரல் வேல்யூஸ், அறநெறிகள் எங்கிருந்து வந்துச்சு? நாம தேவனுடைய சாயல செய்யப்பட்டவங்க. நமக்கு தேவன் பொது அறிவு கொடுத்தாரு, ஒழுக்க மதிப்புகள் கொடுத்தாரு, மனசாட்சியை கொடுத்தாரு. ஆனா அநேகர் இன்றைக்கு அந்த மனசாட்சியின் கடிந்து கொள்ளுதல கேட்கறதில்ல, மாரல் வேல்யூஸ பின்பற்றுகிறதில்ல. எந்த விதமான நீதி நியாயங்களுக்கும் ஆவல் இல்லாத, ஆசை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையை நம்ம கவனிச்சா, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். அதுக்குதான் நீதி நியாயத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனின் வார்த்தை, நம்முடைய வேதம், தேவ நிர்ணயம், நீதியும் நியாயமும் கொண்ட தேவன், உத்தமம் உள்ளவர், உண்மை தேவன், உலக இரட்சகர், நம் ஆண்டவர், நம் ஆண்டவர், நம் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் என்று அழைக்கப்பட்ட யாவே, சகலத்தையும் படைத்தவர், சமாதான பிரபு, சுகப்படுத்துகிறவர், வெற்றியை கொடுப்பவர், நடத்துகிறவர், தேற்றுகிறவர், நன்மையை செய்கிறவர்.
அந்த தேவனின் வார்த்தை, அந்த தேவனின் சித்தம், அந்த தேவனின் இஷ்டம், அந்த தேவனின் வார்த்தைகள் நமக்கு வேண்டும். எங்க கிடைக்கும்? பரிசுத்த வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இருக்குங்க. கர்த்தருடைய வேதத்தை அனுசரித்து நடக்கிறவன் பாக்கியவான். உலகத்துல எந்த தேசத்திலானாலும் ஒரு சட்டம் இருக்குங்க. இந்த சட்டம்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளையும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தேவன் தம்முடைய சொந்த கையினாலே எழுதி கொடுத்தது. அந்த 10 கட்டளையும் உங்களுக்கு தெரியுமா? 10 கட்டளைகளும் அதனுடைய அர்த்தத்தை நீங்க கவனிச்சா, அதை பின்பற்றுகிற தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் ஒருவரேன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த தேவனுக்கு அநேக பெயர்களை வைக்கிறாங்க. சரி, தேவன் ஒருவரே என்று எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்களா? எங்க கடவுள் பெருசு, உங்க கடவுள் பெருசு, நாங்க பெருசு, நீங்க பெருசுன்னு பிரிவினைகள் வருவதன் மூலம் தேசத்தில் சமாதானம் இல்லாம போகுது. எந்த சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க கூடாது. அப்படின்னா விக்கிரக ஆராதனை ஏதோ ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதை வணங்குவது மட்டும் கிடையாது. தேவனுடைய இடத்தை எதற்கு கொடுத்தாலும் அதை தேவனை விட அதிகமா நேசிக்கிறதுனால தேவனை விட்டுவிட்டு தேவன் கொடுத்தவைகளை, சிருஷ்டித்தவரை மறந்து சிருஷ்டியை வணங்கி மனிதன் தன்னுடைய இருதயத்தை இருளாக்கிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை தூஷிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, வீணாக ஆராதிக்கிறவங்க, தேவனுடைய பெயரை சொல்லி திருடுகிறவங்க, தேவனுடைய பெயரை சொல்லி ஏமாத்துறவங்க, தேவனுடைய பெயரை சொல்லி வியாபாரம் செய்கிறவங்க, எப்பா எத்தனை பேருங்க இன்றைக்கு. அதனால தானே மனிதன் இன்னும் இன்னும் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு. இன்றைக்கு பெற்றோர்னாலே மதிப்பில்லை. உன் பெற்றோரை நீ கனம் பண்ணலனா உன் பிள்ளைங்க உன்னை எப்படி மதிப்பாங்க? பெற்றெடுத்த பெற்றோரை மதிப்பது என்பது இன்னும் முக்கியமா நம்ம பாரத தேசத்தில் நம்முடைய கலாச்சாரம். அது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோர் தெய்வத்துக்கு சமம், குரு தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு டீச்சர் நம்மை அடிக்க முடியாது, நம்ம பிள்ளைங்களை ஆசிரியர் கண்டிக்க முடியாது, பெற்றோர் சத்தத்தை உயர்த்தி பேச முடியாது. அதனால என்ன ஆச்சு? தேசத்துல வாலிபர்கள், எந்த தேசத்துல பாருங்க, வெளிநாட்டுல பாருங்க, டீனேஜ்ல இருக்கிற வாலிபர்கள் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு இஷ்டம் போல சுட்டுக்கொண்டு, எதுக்கு சுடுறாங்களோ அவங்களுக்கே தெரியாது, எதுக்கு கொள்றாங்கன்னு தெரியாது, யார கொள்றாங்கன்னு கூட தெரியாது. கட்டுப்பாடு இல்லாம வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எந்த எல்லையும் இல்ல. தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்துக்கு, அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. எங்கெங்கோ இருந்து அங்கெங்கே இருந்து என்னங்க அந்த ட்ரக்ஸ் அது இம்போர்ட் செய்து, ஐயோ, ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற வாலிபர் எல்லாம் இஷ்டம் போல அவங்க சின்ன வயசுலயே ட்ரக்ஸுக்கு அடிமைகள் ஆகுறாங்க, செக்ஸுக்கு அடிமைகள் ஆகுறாங்க, முரட்டாட்டம் பண்ணுகிறவங்களாகிறாங்க, தீங்கு செய்கிறவங்களாயிடுறாங்க. பாருங்க, காரணம் தேவனுடைய வசனம் இல்ல, தேவனுடைய கட்டளைகள் இல்ல, தேவ வார்த்தை இல்ல. தேவனை ஆராதிக்கணுங்கிற ஆசை இல்லங்க. வாரத்துக்கு ஒரு முறை 6 நாள் வேலை செய்துக்கோ, ஒரு நாள் தேவனுக்கு கொடுன்னு சொன்னா அன்றைக்கு கூட சம்பாத்தியமே, அன்றைக்கும் ஆடம்பரமே, அன்றைக்கும் கூட இந்த உலக சம்பந்தமான வியாபாரங்களே. மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அவனுடைய பிரயாசம் எல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று நம்பாம எத்தனையோ பேர் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாயிடுறாங்க. மற்ற சிலர் தேவன் இருக்கிறாரோ இல்லையோ எங்களுக்கு என்னங்க தெரியும் என்பது போல விட்டு விடுகிறாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம், இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்களாம்.
வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. எவ்வளவு பயங்கரமான கொலைகள் நடக்குதுங்க. கத்தியால வெட்டி கொள்றவங்க, துப்பாக்கியால சுட்டு கொள்றவங்க, கழுத்தை நெரித்து கொள்ளுகிறவங்க, மயக்க மருந்து கொடுத்து கொள்ளுகிறவங்க, கற்பழித்து விட்டு பின்பு அவங்கள கொன்னுட்டு எரிச்சிடுறாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைமை. முன்பு எப்பவும் கேள்விப்படாத விஷயங்களை இந்த கடைசி நாட்கள் கேள்விப்படுகிறோம். காரணம், கிறிஸ்தவ தேசங்கள் என்னும் தேசங்கள் கூட தேவனுடைய வார்த்தையை தள்ளி வச்சிட்டாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அமெரிக்கா போன்ற தேசத்துல எடுத்துட்டாங்களாம். ஒரு காலத்தில் பெரிய பெயர் பெற்ற தேசங்களாக இருந்த அந்த தேசங்கள் எங்களுடைய இங்கிலாந்து தேசத்தின் வெற்றிக்கு காரணம் பைபிளே என்று சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த பைபிளை தள்ளி வச்சதுனால எவ்வளவு பயங்கரமான தரித்திரத்துக்கும் மோசமான நிலைமைக்கும் அந்த தேசம் போயிருக்குன்னு பாருங்க. அமெரிக்கா போன்ற தேசங்களும் கூட பொருளாதார வேலை இல்லாத சூழ்நிலைகளுக்கு ஏழ்மையை நோக்கி போயிட்டு இருக்கோ, நாம ஆழமா ஆராய்ஞ்சா அதை கவனிக்க முடியும். மகிமை போயிடுச்சு. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எழும்புகிறவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. சட்ட விரோதமான காரியங்கள் அந்த நேரத்துக்கு ஒருவேளை பயனுள்ளதா இருந்தாலும் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. கொலை செய்யக்கூடாது, ஒருவரை ஒருவர் பகைக்க கூடாது, குரூப்பிசம் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், மதம் குலம் வேற்றுமை வேண்டாம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எல்லாரும். ஆனா அதை பின்பற்றாததுனால தேசம் துண்டு துண்டாக போவது, தேசம் பின்னாடி போகிறதையும் நம்ம கவனிக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போனா, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது. சின்ன சின்ன திருட்டு இல்லைங்க, பெரிய பெரிய கொலைன்னு சொல்லுவாங்க பாருங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, அநியாயமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த சட்டங்களை இன்றைக்கு போதிக்கிற கிறிஸ்தவ சபைகள் கூட இல்லைங்க. தேவ நாமத்தை தரித்திருக்கிற நீங்க குறைஞ்சது நீங்களாவது இதுக்கு கீழ்ப்படுறீங்களா? தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுறீங்களா? வசனத்தின்படி உங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை இல்லாவெனில் ஜனங்கள் சீர்கெட்டு திரிவார்கள். நீதி ஜனங்களுடைய உயர்வுக்கு காரணமா இருக்கும், பாவமோ அவமானத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்காக, இந்த உலகத்தின் நாடுகளுக்காக கண்ணுக்கு கண் என்று ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஒருவருக்கொருவர் தீங்கு செய்றாங்க பாருங்க. சமாதானத்தை தேடுகிறோம் என்று சொல்லி கூட சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறாங்க. அதற்கு காரணம், சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று நம்பாம, அவருடைய வார்த்தையை கேட்காம, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காம நாம வாழ்கிறதுனால இந்த கடைசி நாட்களில் தேவன் நீதி நியாயங்களுள்ள தலைவர்களை, தேசத்தை ஆளக்கூடிய சாமர்த்தியம் உள்ள தலைவர்களை எழுப்பும்படியாக நம்முடைய தேசத்தில் முக்கியமாக தேவன் ஏற்படுத்துகிறவர்கள் இந்த தேசத்தின் தலைவர்களாக உருவாகி இந்த தேசம் இன்னும் நிறைவுக்குள் நீதி நியாயங்களோடு உயரும்படிக்கு நாம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது இந்தியர்களா நம்ம கடமை. இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் இருக்க சொல்லியிருக்கிறதுனால நம்முடைய தேசத்திலே நாம சாட்சிகளாய், பரிசுத்தர்களாய், எடுத்துக்காட்டாக வாழ்வதற்கு, வசனத்தின்படி வாழ்வதற்கு தேவனுடைய கிருபையை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு என்ன என்கிற மனநிலை இல்லாம என் தேசத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை, எங்கள் தேசத்தில் நீதியும் நியாயமும் பெருக வேண்டும் என்கிற வாஞ்சை, உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற வாழ்க்கை, உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்க தேசத்தில் பெரிய காரியங்களை வருகிற நாட்களில் செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பர் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தவறாமல் தேவன் நமக்கும் இறங்குவார். நம் நிமித்தம் நம்முடைய தேசத்தை, நம்முடைய குடும்பத்தையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்